ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இன்னைக்கு உன் வீட்டில் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு ஒரு நல்ல சுபமங்கலகரமான காரியம் நடக்க போகுது. ஆமேன் தங்கமே. இந்த அப்பன் முருகன் இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட உன்னை களிப்படையும் வகையில், சந்தோஷம் அடையும் வகையில் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன். இத்தனை நாள் நீ அழுத அழுகையெல்லாம் பார்த்த நான் இப்போ நீ சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து கொண்டாடி புத்தம்புது ஆடைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்ச்சிகளை கொண்டாடும்படியும் மகிழும்படியும் செய்ய போகிறேன். நீ அடம்பிடிச்சு என்கிட்ட எதை கேட்டியோ, இது நடந்தால் நல்லாயிருக்கும்னு என்கிட்ட பிரார்த்தனை செய்தாயோ, அந்த நல்ல விஷயத்தை தான் இப்போது உனக்கு இன்னைக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இன்னைக்கே அந்த சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வேலைகளை நீ ஆரம்பிச்சிடுவ. அதை பற்றின நல்ல செய்தி நிச்சயம் உன்னை வந்து சேரும். இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். இந்த அப்பன் முருகன் நானே நேரடியாக உன் வீட்டுக்கு வந்து நிற்க போகிறேன். நானும் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்காக உன் கூட இருந்து செஞ்சு முடிப்பேன். இனிமே உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேனேன்னு சொல்லவே. நீ நினச்சதை விட உன் வாழ்க்கை தரத்தை நிச்சயம் உயர்த்துவேன். உனக்கு நல்ல தொழிலையும் நல்ல வருமானத்தையும் அமைச்சு கொடுக்க போகிறேன். இப்போது வறுமையில் இருக்கும் உன் வாழ்க்கையை என் அருளால் செல்வ செழிப்பாக மாற்ற போகிறேன். நடக்காது நீ நினச்ச விஷயங்கள் கூட இப்போது நல்லபடியாக நடந்தே தீரும். உன் வாழ்க்கை மாறுறதையும் நீ சந்தோஷமாக வாழ்கிறதையும் எல்லா சுகங்களும் கிடைக்க பெற்று நிம்மதி நிலை கொண்டு வாழ்வதையும் பார்த்து எல்லாரும் வியக்க போகிறாங்க. நான் சொல்கிறது எல்லாம் நிச்சயம் நடக்க தான் போகுது. இந்த அப்பன் முருகனின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து கடந்து போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். அற்புதமான அழகான வாழ்க்கை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? என்ன கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து முன்னேறி போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளும் தடைகளும் சரியாகி அற்புதமான அழகான நிம்மதி நிறைஞ்ச வாழ்க்கை நீ வாழும்படிதான் நான் செய்ய போகிறேன் செல்லமே. இதற்கு முன்பாக நீ செய்த முன்ஜென்ம கர்மாக்கள் இத்தனை நாளாய் உன்னை பாடாப்படுத்தியிருந்தாலும் இப்போது நீ செஞ்ச புண்ணியங்கள் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்த வந்துருச்சு. அடுத்தவங்க உன்னை எப்படி வேணாலும் பார்க்கட்டும், என்ன வேணா உன்னை பற்றி தப்பாக நினைக்கட்டும், சொல்லட்டும். அதுக்கெல்லாம் நீ கலங்கவோ கவலைப்படவோ வேண்டாம். உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன். உன் மனசை நோகடிச்சவங்களையெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னை கண்ணீர் விட வைத்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை கொடுத்து அவர்கள் தவறை புரிய வைக்கிறேன். யார் உனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் உனக்கு உதவி செஞ்சாலும் செய்யாட்டியும், ஏதாவது ஒரு வழியில் நான் வந்து உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். உன் கஷ்டத்தை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஓய்வே இல்லாமல் உழைப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையே, உனக்குள்ளதான் நான் இருக்கேன். நீ தைரியமாக போ. இனி எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திலும் உன்னை பின்தங்க விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை முன்னோக்கி கொண்டு செல்வேன் என் செல்லமே. உனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் கொடுத்து எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போலவே நடத்தி தரப்போகிறேன். உன் கர்ம வினைகள் எல்லாம் காணாமல் போகும்படியும் உன் மனசில் இருக்க பயம் விலகும்படியும் நான் செய்கிறேன். உன் உடம்புக்கும் மனசுக்கும் நான் அமைதியை கொடுக்க போகிறேன். நீ நினச்சது எல்லாமே இனி நல்லபடியாக நடந்தே தீரும். உனக்காக யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். உன்னை விட்டுட்டு யார் போனாலும் இந்த அப்பன் முருகன் உன் கூடவே தான் இருப்பேன். உனக்கான நல்லதையெல்லாம் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். இனிமே நீ கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியமே இருக்காது. இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போது முடிவு கட்ட போகிறேன். இனிமே உன் முகத்தில் எப்போதுமே புன்னகை இருக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்தி உனக்கான இன்பத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்கான ஒரு அழகான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரப்போகிறேன். உனக்கு பிடிச்சது உன்னை விட்டு போகுதுன்னா அதுக்கு 2 காரணங்கள் தான் இருக்கும்ன்றத நீ ஏற்றுக்கணுமே தங்கமே.
ஒன்று உனக்கு பிடிச்சதின் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஆபத்தோ வரலாம், அதனால நான் உனக்கு அதை கொடுக்காம இருப்பேன். அப்படி இல்லாட்டினா உனக்கு பிடிச்சது உன் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா உன் வாழ்க்கைக்கே அது பெரும் ஆபத்தாக மாறக்கூடும். அதனாலையும் நான் அதை உனக்கு வேணான்னு தடுத்து நிறுத்தி வச்சிருப்பேன். இப்போ புரியுதா? எந்த விஷயம் ஆபத்தாக இருந்தாலும், ஆபத்தை வரவழைச்சாலும், உனக்கு மன கஷ்டத்தை கொடுப்பதாக இருந்தாலும் அதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு புரிஞ்சுக்கோ. இந்த அப்பன் முருகன் இருக்கிற இடத்துல வேலும் மயிலும் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும். என் வேலை நீ வணங்கும் போது உன் வாழ்வில் இருக்கிற தீவினைகள் விலகி உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்த இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கி நிற்கக்கூடாது என் தங்கமே. உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொடுக்குறேன். வெளி தோற்றத்தில் பார்க்குறதுக்கு நீ நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதை போல தெரிஞ்சாலும் மனசளவில் நீ எந்த அளவுக்கு சோகத்திலையும் கவலையிலையும் இருக்கிறன்னு எனக்கு தான் தெரியும். கவலைப்படாத. உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நான் நிறைவேற்றி உன் மனசுக்கு ஆறுதலை கொடுக்குறேன். நீ என்னை வணங்கும் போது கண்டிப்பாக உன் கஷ்டமெல்லாம் காணாமல் போகும்படி நான் செய்தே தீருவேன். உனக்கான நல்லது நடக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ அதை சரியாக கேளு, தாமதப்படுத்தாமல் கேளு. இன்று இரவுக்குள்ளாகவே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த அப்பன் முருகன் நிறைவேற்றி கொடுத்துருவேன். இனிமே உன் வாழ்க்கையில் நடக்காது கிடைக்காதுன்ற பேச்சுக்கே இடமில்லை. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் மனம் மகிழும்படியும் இந்த அப்பன் முருகன் செய்வேன். வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் கடைசி வரைக்கும் கூட வரப்போகிறவங்க கிடையாது. எந்த உறவு உன் கூட இல்லைனாலும், உன் கூட சண்டை போட்டு போனாலும், உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் நீ அழுக வேண்டாமேன் செல்லமே. ஏன்னா உன்னை புரிஞ்சுக்காம ஒருத்தர் உன்னை விட்டு போகிறாங்கன்னா, அல்லது உன் கூட பேசாமல் உன்கிட்ட சண்டை போடுறாங்க, உன்னை பார்க்காம இருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு உன் மேலே அன்பு இல்லைன்னு தானே அர்த்தம். உன் மேலே அன்பும் பாசமும் இல்லாதவங்களுக்காக நீ எதுக்காக அழுகணும்? உன் கண்ணில் கண்ணீரை வரவழைக்கிறவங்க உன் அன்புக்கு தகுதியற்றவர்கள். அன்பே இல்லாத மனிதர்களுக்காக எதுக்கு கண்ணீர் விடணும்? அவங்க உன் கண்ணீருக்கும் தகுதியற்றவர்கள். அவங்களுக்காகலாம் நீ அழக்கூடாது. ஏன்னா நல்ல மனிதர்களும் தகுதியானவர்களும் உன் மீது அன்பு கொண்டவங்களும் உன்னை ஒருபோதும் அழ வைக்க மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு யாரை அழுக வச்சாலும் வருத்தப்பட வச்சாலும் அவங்கள விட்டு ஒதுங்கி நில்லு. அவங்களுக்கு தேவைப்படும் போது உன்னை தேடி வந்து தேன் மாதிரி பேசுவாங்க. நல்லா சிரிச்சு சிரிச்சு நல்லவங்க போலயே நடிப்பாங்க. தேவையில்லைங்கிற போது தேள் கொடுக்கு மாதிரி உன்னை கொட்டுவாங்க. உன் மனசு காயப்படும்படி நோக்கும்படி எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீ தான் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே எப்போதுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்றது தான் உண்மை. இருந்தாலும் கூட சில பேர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது சுயநலவாதிகளாக தான் காரியத்தை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உன்னை தூக்கி போடும்போது நீ தான் கவனமாக இருக்கணும் என் செல்லமே. சகிப்பு தன்மையும் பொறுமையும் எல்லாருக்கும் இருக்கணும். அது ரொம்ப நல்ல விஷயம். இருந்தாலும் உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக உனக்கு பிடிக்காத 100 விஷயங்களை பொறுத்துக்கிட்டு ரொம்ப சகிப்புத்தன்மையோடு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் ஒருத்தவங்களை பிடிக்குன்றதுக்காக அவங்க செய்கிற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நீ கஷ்டப்படணும்னு என்ன தேவை இருக்குது? உன் வாழ்க்கையில் எது இருந்தாலும் எல்லாம் விட்டாலும் இந்த அப்பன் முருகன் நான் இருப்பேன். உன் வாழ்க்கையை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் அவ்வப்போது நான் சில தடைகளை உருவாக்குறேன்னா தடைகள் உன்னை தடுக்க தான் வருது, உன்னை தோக்கடிக்க தான் வருதுன்னு நினைக்காத. பாதையில் தடைகள் இருக்கும்போது வேகத்தடைங்கிறது நீ இன்னும் உயரமாக தாண்டி போகணுன்றதுக்காக தான் வைக்கப்படுது. நீ தாண்ட வேண்டிய உயரத்தை கூட்டுவதற்காகவும் நீ மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்குமாகவே உன் வாழ்க்கையில் நான் தடைகளை கொடுக்குறேன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணுங்கிறத அறிவை பயன்படுத்தி யோசி. அறிவின் மூலமாக அனைத்தையும் சிறப்பாக யோசிச்சு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. மற்றவங்களை வழி நடத்துறதுக்கு, மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் உன் இதயத்தை பயன்படுத்து. எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசு. எந்த அளவுக்கு எல்லாரிடமும் நீ அன்பாக பாசமாக நடந்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் மனசு தெளிவாக இருக்கும்போது உனக்கு தைரியம்ன்றது தேவையே இல்லை. ஏன்னா மனசில் தெளிவு இருந்தாலே
அது தானாகவே உன்னை முன்னேற்ற செய்யும். தெளிவு உன்னை கண்டிப்பாக கரை சேர்க்கும். எப்போதும் மன தெளிவோட வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. சில விஷயங்களை கண்டும் காணாமல் போக பழகிக்கணும். எல்லாத்துக்கும் நினச்சி உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடும் அல்லவா? வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும்னு நினச்சின்னா எல்லாத்துக்குமே உட்காந்து முகத்தை காமிச்சிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பதில் பேசிக்கிட்டு இருக்காம பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது அமைதியாக ஒதுங்கி போகவும் கடந்து போகவும் கூட கற்றுக்கோ. உன் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி இதை மட்டும் கொஞ்சம் பின்பற்றி தான் பாரு. உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கு எதுவும் செய்யாமல் அமைதியாக போக போக அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தானாகவே சரியாயிடும். எல்லா விஷயங்களும் எல்லா மனிதர்களும் உடனே சரியாகணும்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. வாழ்க்கை முழுவதும் ஓடி ஓடி உழைச்சி நீ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற பணத்தை உன் முதுமை காலத்துக்கு நீ சேமித்து வைக்காம உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு அவங்களுக்காகவே செலவிடுறதை நான் பார்க்குறேன். பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும், நல்லா படிக்கணும், நல்லா வாழணும், சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு நீ என்கிட்ட பிரார்த்தனை செய்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக சேர்த்து வைக்கிறது ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும் உனக்காக எப்போ சேர்த்து வைக்க போகிற என் செல்லமே? உனக்காக கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதுனால நீ ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்ட. மற்றவங்க பிள்ளைங்க அவங்க இவங்க உறவுகள்னு எல்லாருக்கும் எவ்வளவோ செய்கிற. உனக்காக ஏதாவது எப்போவோ தான் செய்வேன்னு இந்த அப்பா முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். என் அன்பு பிள்ளையே, உன் பிள்ளைகளை நீ எப்படி பார்க்குறியோ அதே போல தானே என் பிள்ளையாகிய நீ நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். கொஞ்சம் உனக்காகவும் எடுத்து வைக்க பழகு. உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் ஒருபோதும் பொறுமை இழக்க வேண்டாம். அவ்வப்போது நீ பொறுமை இழந்து கோவப்படுற, சண்டை போடுற, கத்துற. இப்போது உனக்கு எதிராக நடக்கும் விஷயங்களும் உன்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கிற உன் வீட்டு உறவுகளும் கூட கூடிய சீக்கிரம் சரியாகும்படியும் உன் நிலைமை தலைகீழாக மாறும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். சில நாட்களாக நீ பழனிக்கு வரணும், திருச்செந்தூருக்கு வரணும்னு ஆசைப்படுற. ஆனால் அது முடியாமல் வருத்தம் கொள்கிறாயல்லவா? இதோ உன் வருத்தத்தை போக்கி உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் வந்துட்டேன். இனிமே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை பயணம் நிச்சயம் மாறும். கொஞ்சம் பொறுமையாக இரு. நடக்கிறதையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்தினாலே எல்லாம் மாறுவதை உன்னால் உணர முடியும். கூடிய சீக்கிரமே செல்வம் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நீ எதிர்பார்த்த வெற்றியையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். இந்த அப்பன் முருகன் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களிலும் நன்மையை நடத்தி கொடுக்குறேன். இனிமே உன் வாழ்க்கை உனக்கு குறையில்லாத வாழ்க்கையாக மாறத் தொடங்கும். இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் எல்லாம் அடுத்தவனை ஏமாத்திட்டு தான் நிம்மதியாக வாழ்ந்துட முடியும், ஜெயிச்சிட முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு உண்மை தெரியுமா? அடுத்தவனை ஏமாத்தின யாராக இருந்தாலும் இன்னொருத்தர் மூலமாக ஏமாறத்தான் செய்வாங்க. அடுத்தவனை கஷ்டப்படுத்தினவங்களுக்கும் வேறொருவர் மூலமாக நான் கஷ்டத்தை கொடுத்து தான் புரிதலை உண்டாக்குவேன். என் தள்ள பிள்ளையே, யாரையும் ஏமாற்றவும் வேண்டாம், யாருக்கும் நீ கஷ்டத்தை கொடுக்கவும் வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ உண்மையாக நேர்மையாக சரியாக வாழ்ந்துட்டு போ. இந்த அப்பன் முருகனின் துணை உனக்கு இருக்கும்போது நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் என் செல்லமே. இப்போதுதான் உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. நீ நினைச்சதையெல்லாம் நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில இல்லைங்கிற சொல்லே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்க போறேன். எல்லாவற்றையும் பெற்று வாழ்க்கையை சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கோ.